வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ எல்லாம் நம்ம ஒரு டெபாசிட் பண்ணியிருந்தோம்னு வச்சுங்க, பேங்க்கில் ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கோம். அது டியூ டேட் முடிஞ்சுன்னா என்ன ஆகுன்னா, அது ஆட்டோவை ரினியூவல் ஆகும், தானாகவே ரினியூவல் ஆகிடும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம போய் அதை ரினியூவல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது தானாக ரினியூவல் ஆகிடும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் வாங்குறது ஸ்கீம் இருக்குது இல்லைங்களா, எம்எம்டி, கூட்டு வட்டி வாங்குகிற ஸ்கீம். அதுலெல்லாம் என்ன ஆகும்னா, பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்ட்டு சேர்ந்துட்டே வரும். ஸோ அந்த டியூ டேட்டில் என்ன ஆகுன்னா, பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் பேலன்ஸில் இருக்கும், ஒன்றா இருக்கும். அப்போ ரினியூவல் ஆகும்போது அது எல்லாமே சேர்ந்து ரினியூவல் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ஒரு 1,00,000 டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஒரு 10,000 வருதுன்னு வச்சுங்க. ரினியூவல் ஆகும்போது ஆட்டோ ரினியூவலில் என்ன ஆகுன்னா, 1,10,000 ரினியூவல் ஆகிரும். ஸோ இது நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைப்போம், ஆனால் ஆக்சுவலாக அவங்க ஆட்டோவை ரினியூவல் ஆகிரும், இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்ந்து. அது நமக்கு கொஞ்சம் சங்கடத்தை தரும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு வசதியை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது பிரின்சிபலோட நீங்கள் ரினியூவல் பண்ணுறதுன்னா ரினியூவல் பண்ணிக்கலாம், அல்லது பிரின்சிபல் மட்டும் ரினியூவல் பண்ணுறதுனாலும் ரினியூவல் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் 1,00,000 டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த டியூ டேட் முடிஞ்சிச்சுன்னா அந்த 1,00,000 மட்டும் நீங்கள் ரினியூவல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அல்லது 1,00,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அந்த பேலன்ஸ் என்ன இருக்கும் அது எல்லாமே சேர்ந்து ரினியூவல் பண்ணுறதுனாலும் ரினியூவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க, இந்த வசதியை இப்போது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வசதி கொடுத்ததுனால இருந்துச்சுன்னா, சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிக்கலாம், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்ட்ரெஸ்ட் வேணான்றவங்க அதை டெபாசிட்டாக மறுபடியும் போடுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆஸ் யூஷுவலாக எப்பயுமே இருக்கிற மாதிரி அது இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபல் ரெண்டும் சேர்ந்து ரினியூவல் ஆகிரும். இப்போ இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பிரின்சிபலை மட்டும் நம்ம ரினியூவல் பண்ணுறதுன்னா இப்போ இந்த வசதியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வசதியை நீங்களும் பயன்படுத்திக்கலாம். நீ கேட்டால் தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த வசதி இருக்குங்களா, பிரின்சிபல் மட்டும் ரினியூவல் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டை நாங்கள் எஸ்பியில் கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு அதை நீங்கள் அவங்க சொல்லலாம். அவங்க அந்த ஆப்ஷனை அவங்க ஃபில்அப் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா, அது ரினியூவல், பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து ரினியூவல் ஆகிரும். நீங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் சொல்லி அதை அந்த ஆப்ஷனை அவங்க டிக் பண்ணிட்டாங்கனாக்கா, அந்த ஆப்ஷன் அவங்க ஃபில்அப் பண்ணிட்டாங்கனாக்கா, உங்களுக்கு டெபாசிட் மட்டும் ரினியூவல் ஆகும், இன்ட்ரெஸ்ட்டு எஸ்பியில் கிரெடிட் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல வசதி, இது ஒரு நல்ல ஸ்கீம். நமக்கு ஒரு அவசரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம், டெபாசிட்டு அது பாட்டு கண்டினியூ ஆகும். புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேவை. முன்னே அப்படி எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு, டெபாசிட் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் புதுசாக ஒரு பிரின்சிபலுக்கு மட்டும் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, அதுக்கப்புறம் உங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். இவ்வளோ நிறைய வேலைங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, பிரின்சிபல் வேணும்னா பிரின்சிபல் மட்டும் ரினியூவல் பண்ணிக்கலாம், இல்லை பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து ரினியூவல் பண்ணுறதுன்னா அதுவும் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வாங்க. இதை பயன்படுத்திங்க, இந்த வசதியை பயன்படுத்திங்க. இதை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணால், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.